கௌரவ கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தோழர் அவர்களே, உங்களிடத்திலும் நாங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த கடலை நம்பி மீனவர் குடும்பம் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமான செயற்பாடுகள், டைனமைட் அடித்தல் மற்றும் ஆழ்கடல் லைட்கோ சுருக்குகளை நிறுத்துவதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளரினுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து பூனச்சி முனை தொடக்கம் பெரிய நீலாவணை வரைக்குமான சட்டவிரோதமான சுருக்குகளை வைத்திருக்கின்றவர்கள் 47 சுருக்குகளை வைத்திருக்கின்றார்கள். இதிலும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் சங்க தலைவர்மாரும் 2-3 சட்டவிரோதமான ஆழ்கடல் சுருக்குகளை லைட்கோஸ்களை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். கௌரவ கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தோழர் அவர்களே, நீங்கள் இதிலே கூடிய கவனம் செலுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கடல் வளங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும், அத்தோடு இது சம்பந்தமாக நீங்கள் கடற்தொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய மட்டக்களப்பு பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு உடனடியாக கடற்படையினுடைய உதவியோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே சட்டவிரோதமான லைட்கோ சுருக்குகளை நீங்கள் நிறுத்தி மீனவருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களிடத்திலே நாங்கள் தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். இன்றைய ஊடக சந்திப்பானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே லைட்கோஸ் என்னும் சட்டவிரோத சுருப்பு சம்பந்தமாக இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள் கீரி தொழிலாளிகள். கீரி வலையை வைத்து அன்றாடம் கீரி தொழில் செய்பவர்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மகா சம்மேளன தலைவரும் இந்நாள் கிழக்கு மாகாண தொழிற்சங்க மீனவர் தொழிற்சங்கத்தினுடைய தலைவருமாகிய நற்குணம் பத்மநாதன் என்பவர் எங்களுடையத்திலே கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இந்த லைட்கோஸ் சட்டவிரோத சுருக்கு சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தலையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுக்கும்படி அவர் எங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். அதனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பூனச்சி முனை தொடக்கம் பெரிய நீலாவணை வரைக்கும் 47 சட்டவிரோத லைட்கோஸ் வலைகளை வைத்து சட்டவிரோதமான முறையிலே கீரி தொழிலிலே ஈடுபடுகின்றார்கள். இவர்கள் செட்டிவாளையம், தேத்தாத்தீவு, மாங்காடு, பூனச்சி முனை, காத்தாங்குடி, களுவாஞ்சிக்குடி, பெரிய நீலாவணை தொடக்கமாக 47 சுருக்குகளை வைத்து மீன் இறங்கி வருகின்ற வழிகளிலே இந்த கீரிகளை வளைத்து சுருக்கினால் இழுத்து ஒரு போட்டுக்கு 1000-900 கிலோ என்று சொல்லி இரவு வேளையிலே எடுத்து வந்து அதை அறாவிலைக்கு இரவு வேளையிலே 900-1000 கிலோ ஒரு போட்டுக்கு வருவதனால் அறாவிலைக்கு இந்த